வணக்கம் நேர்களே, சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். கோவையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி குறித்தான ஆலோசனை கருத்து கேட்பு கூட்டத்தில் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் ஜிஎஸ்டி குறித்து எழுப்பிய கேள்விகள் வைரலாகியது. அதற்கு பிறகு இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் கொடுத்தார். அதற்கு அடுத்த நாள் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் மத்திய நிதியமைச்சரை சந்தித்து மன்னிப்பு கேட்டது குறித்தான வீடியோ வெளியாகி சர்ச்சை ஏற்படுத்தியது. பல்வேறு எதிர்க்கட்சிகள் இதற்கு கடும் எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் இந்த விவகாரத்தில் அந்த வீடியோ வெளியானது என்பது வருத்தம் அளிக்கிறது, மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்திருந்தார். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அந்த விவகாரத்தை தொடர்பாக பேசப்படும் போது வற்புறுத்தியோ மிரட்டியோ அவர் மன்னிப்பு கேட்க வைக்கப்படவில்லை, அவராகவே முன்வந்து மன்னிப்பு கேட்டார் என்று விளக்கம் கொடுத்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிரீம் பன் விவகாரம், ஜிஎஸ்டி குறித்தான இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த கிரீம் பன் விவகாரம் தொடர்பாக ஜிஎஸ்டி குறித்தும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த விவகாரம் அரசியல் செய்கிறதா எதிர்க்கட்சிகள் என்ற தலைப்பின் கீழ் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கின்றோம். இதை பற்றி விவாதிப்பதற்காக நம்மோடு அரங்கத்தில் இணைகிறார்கள் திருமதி ஹசீனா, தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் தலைவர், திரு ராம் சுப்பிரமணியன், அரசியல் விமர்சகர், திரு தூத்துக்குடி செல்வம், பாஜக, திரு ராஜ்குமார், பொதுச் செயலாளர், ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம். 4 பேரையும் நிகழ்ச்சியில வரவேற்கிறோம். ஹசீனா மேடம், ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு தான். எந்த ஒரு செயலையும் அதில் ஒரு சிறிய அளவிலாக அரசியல் இருக்கும் அப்படிங்கிறத மாற்று கருத்து கிடையாது. ஒரு கருத்து கேட்பு கூட்டம் ரொம்ப சாதாரணமாக நடக்குது. அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் ஒரு வணிகர்கள் தரப்பில் ஒரு ஹோட்டல் உரிமையாளர் ஒரு கேள்வி முன்வைக்கிறார், ஜிஎஸ்டி குறித்து ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு. அப்போது நாகரிகமாக அது தொடர்பான அங்கே பதில்கள் அங்கே கொடுக்கப்பட்டு அது கடந்து போகுது. அதுக்கு பிறகு அது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் விளக்கம் கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு மன்னிப்பு கேட்பு தொடர்பான வீடியோ வெளியாகி இருக்கிறது. அதற்கு பிறகு அது அவர் திட்டமிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கல, மிரட்டி மன்னிப்பு கேட்கல, அவராக வந்து மன்னிப்பு கேட்டார்னு விளக்கம் கொடுத்துட்டாங்க. இப்படி ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே, மக்கள் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் அறிக்கைகள் வெளியிட்டு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் இது பெரிதாக்கப்படுதா? எதுங்க சாதாரண நிகழ்வு? அகங்காரத்தின் உச்ச கட்டத்துல இருக்காங்க மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். தன்னுடைய மாண்பை எல்லாம் அவர் இழந்து விட்டார். எப்ப பார்த்தாலும் தமிழ்நாடு, தமிழகம், திருக்குறளுக்கு வந்து உலக அரங்கில கல்ச்சரல் சென்டர் தொடங்க போறோம், அப்படி தமிழ் இப்படி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல 1 பைசா கொடுத்தாங்களா இந்த பட்ஜெட் செஷன்ல? இந்த மாதிரி அடிக்கடி தமிழ்நாட்டுல வந்துட்டு நம்மள வந்து இழிவுபடுத்துவது, அசிங்கப்படுத்துறதுக்கு வந்தா எதை வந்து கடந்து போகுதுன்னு சொல்லுங்க. நீங்க எதை கடந்து போகுது? ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு, ஜிஎஸ்டி கருத்து கேட்பு கூட்டம். இந்திய ஜனநாயக நாட்டில் ஒரு கருத்து சுதந்திரம் இல்லையா? ஒரு கருத்து கேட்பு கூட்டத்துல ஒரு அன்னபூர்ணா ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு கோயம்புத்தூர்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட்டை சார்ந்த ஒரு சொசைட்டில வந்து ரொம்ப மதிப்பும் மரியாதையும் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து எழுந்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? பண்ணுக்கு ஜிஎஸ்டி இல்ல, பண்ணுக்குள்ள ஒரு கிரீம் வச்சா, ஒரு பட்டர் ஜாம் வச்சா அதுக்கு 18% ஜிஎஸ்டி போடுறீங்களே, அது எப்படி ஜிஎஸ்டிக்கு ஒரு வரைமுறை இருக்கு அப்படின்ட்டு கேட்கிறார். அதுக்கு அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் எப்பவும் போல சிரிச்சாங்கல்ல, சிரிச்சு மழுப்பிட்டு போயிட்டாங்க. அதோட முடிச்சிட்டு இருக்க வேண்டும். வெங்காய விலைவாசி ஏன் உயர்ந்து அப்படின்னா வெங்காயமே தின்னாத மாதிரி தானோ வெண்ணப்பழம் போட்டு சமைக்கிற மாதிரி பேசிட்டு போன மத்திய நிதியமைச்சர் தான் இவங்க நிதியமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இந்தியாவின் நிதி நிலைமை வந்து பாதாளத்தில் அப்படின்றது உலகம் அறிந்து. சோ கடந்து போயிட்டு இருக்க வேண்டியதானே. பர்டிகுலரா அந்த மனுஷனை கூப்பிட்டு அவரை எழுந்திருச்சு நிக்க வச்சு அவரை மன்னிப்பு கேட்க வச்சு, சரி அதை மன்னிப்பு நீங்க மிரட்டினீங்க இல்ல நீங்க வந்து சுமூகமா போனீங்க, அவர் வந்தாரு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாரு, எல்லாமே ஓகே பரவாயில்ல, நாங்க கடந்து போயிடுறோம். அந்த வீடியோவை வெளியிடுற அளவுக்கு ரொம்ப அசிங்கமானவங்களா நீங்க? அது அசிங்கமான, அது ரொம்ப வந்து கேவலமா இருக்கு. தமிழர்களோட சுயமரியாதைக்கு வந்து அது ரொம்ப இழிவுபடுத்தக்கூடிய வகையில இருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதுக்கு அதுவும் லண்டன்ல இருந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி எதனா மன்னிப்பு கேட்டிருந்தாரு? அவரு பத்திரிகையாளர்கள் எத்தனை தரம் அவமானப்படுத்திருக்காரு, மன்னிப்பு கேட்டிருக்காரா? எத்தனை தரம் வந்தா கூட்டக பேசியிருக்காரு, மன்னிப்பு கேட்டிருக்காரு? ஏங்க இதே ராகுல் காந்திஜி அவர்கள் மட்டும் பெரிதாக்குறாரு, ஒவ்வொரு தமிழரும் பெரிதாக்குறாங்க. போய் சோசியல் மீடியால பாருங்க எப்படி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. கனிமொழி அவர்கள் ட்வீட் பண்ணியிருக்காங்க, அவங்க திமுகவை சார்ந்தவர்கள், அவங்க நான் காங்கிரஸா. ஒட்டுமொத்த தமிழர்களோட மானமும் இழிவுக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. அந்த அம்மா வந்து நான் தமிழ்ச்சின்றாங்க, நான் இங்க படிச்சேன் அங்க படிச்சுன்றாங்க. அவங்களுக்கு நம்மளோட கல்ச்சர் தெரியாதா?
வட இந்தியால சாதாரணமா ஒருத்தர் ஒரு விஷ் பண்ணும்போது ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து கட்டி அணைத்து விஷ் பண்ணா வந்து அங்க சகஜம். நம்ம ஊர்ல அப்படி பண்ணிட முடியுமா? அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட முடியுமா? அவங்களுக்கு வேணா ஒரு பெரிய மனிதர் எந்த வந்து எந்த இடத்துல எழுதி அவமதிக்கப்பட்டான்னு மன்னிப்பு சொல்றீங்க மேடம்? இப்போ மன்னிப்பு இல்ல கேட்டாரு, ஓகே. அந்த மன்னிப்பு கேட்டதை பொறுத்த வரைக்கும் அவராகவே வந்து வருந்தினாரு, மன்னிப்பு கேட்கணும்னு அவரா சொன்னாரு மன்னிப்பு அப்படின்னு சொல்றாங்க. கேட்டாரு அப்படின்ட்டு அவரை மன்னிப்பு கேட்டாரு உங்ககிட்ட முன் வந்து சொல்லியிருக்காரா? இல்ல, அப்ப மிரட்டினாலும் சொல்லி பத்திரிகையாளர்களை அவரு சந்திச்சு என்ன இல்ல சொல்லியிருக்காரா? என்ன மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சாங்கன்னு ஒண்ணுமே அவரும் சொல்லல, அதுவும் சொல்லல சொல்லலையே. ஒண்ணுமே சொல்லல. அப்ப ஃபைட்டா இருக்காருல்ல. அப்ப நீங்க ஒரு பத்திரிகையாளரா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாதா? ஐடி என்ன செய்யும், சிபிஐ என்ன செய்யும், என்ன ரெய்டு வருது? இத்தனை நேரம் இவ்வளவு புகச்சல் போயிட்டு இருக்கிறதுக்கு அவர் உண்மையாகவே மிரட்டப்படவில்லை என்றால் உங்களையும் சமூக ஆர்வலர்களையும் அவருக்காக வரிந்து பேசி கொண்டிருக்கும் நம்மளுடைய தமிழர்களையும் சந்தித்து சொல்ல வேண்டியதானே என்ன வந்து மிரட்டலன்ட்டு. எப்படி சொல்ல முடியும்? மிரட்டலுக்கு ஆட்பட்டாருங்கிறது தான் தெரியுது இல்ல. எழுந்திரிச்சு நின்று மன்னிப்பு கேட்கிறார். அந்த அம்மா என்ன அகம்பாவமா 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அகில இந்திய பாஜக கட்சியின் பெண்கள் பிரிவின் தேசிய தலைவி. மணிப்பூருக்கு வாய் திறந்தாங்களா அந்த அம்மா? இல்ல வந்து ஹத்ரஸ்க்கு வாய் திறந்தாங்களா? லக்கிம்பூருக்கு வாய் திறந்தாங்களா? பெண்களுக்கு எதிரான எந்த ஒரு அட்ராசிட்டிஸ்க்கும் வாயை திறப்பதில்லை. ஆனா அந்த அம்மா என்ன சொல்றாங்க? என்ன அந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்றாரு. எங்க அந்த அம்மான்னு தானங்க சொன்னாரு. உங்களை அந்த அம்மான்னு சொல்றதுக்கே உங்களுக்கு கவலையா இருக்குன்னா நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆளுங்கட்சியோட தேசிய தலைவியா இருக்கீங்க. மகளிர் பிரிவோட பெண்கள் வயிறு பத்தி எறியுது. ஒத்த துணி இல்லாம நடு ரோட்ல பெண்கள் வந்து கற்பழிக்கப்படுகிறார்கள் மணிப்பூர்ல. அவங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பெண்கள் மாதிரி தெரியலையா? உங்களை அந்த அம்மா அப்படின்னு சொன்னது வந்து அவர் தவறு சொல்லிட்டாரா? அந்த அம்மா அப்படிங்கிறது தவறா? நீங்க பாராளுமன்ற ஹிஸ்டரியில இருந்து நிறைய வேர்ட்ஸ் அன்பார்லிமெண்ட்ரின்ட்டு ரிமூவ் பண்ணீங்கல்ல, அது மாதிரி அம்மா அப்படிங்கிற வேர்டு கூட தவறா? பாஜகவோட ஹிஸ்டரியில அகராதியில வட இந்தியா எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, தென்னிந்தியா எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, வட இந்தியர்களும் சரி, தென்னிந்தியர்களும் சரி, அம்மா என்கிற வார்த்தையை மரியாதையோட மாண்போட நம்ம அழைக்கிறோம். இந்த பூமியை கூட பூமி தாய் என்றுதான் சொல்கிறோம். பாரத தாய் என்றுதான் நம் நாட்டை சொல்கிறோம். ஒருவர் நதிகளுக்கும் பெண்களின் பெயரை தான் சூட்டி இருக்கிறோம். யமுனை ஆகட்டும், நர்மதை ஆகட்டும், காவேரி ஆகட்டும். இப்படி நம்ம நாட்டுல எதையெல்லாம் நாம் மிகவும் மதிக்கிறோமோ அது அனைத்திற்கும் அம்மா என்கிற பெண் பெயர் தான். இந்த வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை அந்த அம்மா அப்படின்ட்டு ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொன்னது வந்து ஒரு கடும் குற்றம் என்றால் இந்திய பீனல் கோடு பிரகாரம் போயிட்டு அந்த அம்மா லாயர் தானே போய் கேஸ் போட வேண்டியதானே, மான நஷ்ட வழக்கு போட வேண்டியதுதான். மேடம், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திரு சீனிவாசன் மன்னிப்பு கேட்டாரு, அது தொடர்பான வீடியோ வெளியாச்சு. அதற்கு பிறகு அதை பற்றி அவர் எதுவுமே பேசல அப்படிங்கிறதுக்காகவே அவர் மிரட்டப்பட்டார்னு எடுத்துக்க முடியுமா? அவர் இதை பத்தி பெருசாக வேண்டாங்கிறதோட அமைதியா இருக்கலாம் இல்லையா? இல்ல உங்களை பத்தி ஒரு தவறான கருத்து சமூக வலைதளங்கள்ல வெளியாகுது அப்படின்னா நீங்க அதை எதிர்த்து பேச மாட்டீங்களா? பேசணும்ல. அவர் ஒண்ணும் பயந்து போனவர் கிடையாது. அவர் வந்து அவர் அங்க என்ன பேசினாங்கிறது சொல்றாங்க. இது நான் வேற அர்த்தத்துல சொன்னேன், அது வேற மாதிரி வைரல் ஆகிட்டு இருக்கு, அதனால நான் மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. அதுக்கு பிறகு அதை பத்தி அவர் எதுவுமே பேசணுங்கிறதுக்காக அவர் மிரட்டப்பட்டான்னு எப்படி நம்ம முடிவுக்கு வர முடியும்? நீங்க உங்களுக்கு பாடி லாங்குவேஜ் தெரியுது இல்ல? சரி, மன்னிப்பே கேட்கலாம் கேஷுவலா. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு தவறு பண்ணிட்டேன், சரி நான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னா நீங்க என்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? சரிங்க மேடம், பரவாயில்ல, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தானே சொல்வீங்க. நான் எழுந்திரிச்சு நின்று அண்ணா என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியமா? சாதாரணமா ஒரு ஜிஎஸ்டி பத்தி பேசுனதுக்கு அவர் எழுந்திரிச்சு நின்னுங்க மன்னிப்பு கேட்கிறாரு. எப்படி மன்னிப்பு கேட்கிறாரு நீங்க பாருங்க. ஹியூமன் சைக்காலஜின்னு ஒண்ணு இருக்குல்ல, ஜஸ்ட் பாடி லாங்குவேஜ் அனலிஸ்ட். சரி, நீங்களும் நானும் பேசுற வாதத்துக்கே வந்துக்கலாம். அவர் வந்து மிரட்டவே பண்ணல. அண்ணாமலை ஏங்க மன்னிப்பு கேட்கிறாரு? அவர் ஏன் மன்னிப்பு கேட்கிறாரு? வீடியோ வெளியானதுக்கு மன்னிப்பு கேட்கிறாரு. சொல்லுங்க நீங்க. ஏன் அது அந்த வீடியோல என்ன தவறு இருக்குன்னு அவர் மன்னிப்பு கேட்கிறாரு? ஒண்ணுமே தவறு இல்லைங்களேங்க. இது மன்னிப்பு தானே கேட்டாங்கன்னு கடந்து போயிட்டு இருக்க வேண்டியதானே. அவரோட ஸ்டைல் இல்ல அது. எது பண்ணாலும் கடந்து போறதுதானே அவர் ஸ்டைல். அப்புறம் ஏன் அவர் கடந்து போல? அவர் மன்னிப்பு கேட்கிறாருல, அப்புறம் அவர் ஏன் மன்னிப்பு கேட்கிறாரு? அதை கேட்கணும்ல நீங்க. இந்த நாட்டில் பெண்கள் அவமதிக்கப்படுகிறார்கள். 2 பெண்கள், ஒரு நிதியமைச்சர், ஒரு ஆளுங்கட்சியோட தேசிய தலைவி மகளிர் பிரிவுக்கு. அந்த அம்மான்னு சொன்னது அந்த அம்மா தப்புன்னு சொல்றாங்க, அந்த அம்மான்னு சொன்னது இந்த அம்மா தப்புன்னு சொல்றாங்க. அப்ப இந்த நாட்டு நகராதில அம்மா என்பது தவறான வார்த்தையா? அதுக்கு பதில் சொல்லணும் நிர்மலா. சரி மேடம், பேசலாம் மேடம், தொடர்ந்து பேசலாம். செல்வம் சார், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாமானியனா ஒரு வணிகத்துல நல்லபடியா ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபர் ஒரு சாமானியன் தரப்புல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஒரு வணிகர்கள் தரப்புல இருந்து ஒரு சாதாரண கேள்விதான் அந்த கேள்வியை தொடர்ந்து அவர் அவமதிக்கப்பட்டார் அப்படிங்கிற வகையில பார்க்கும்போது அவர் மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்ட விவகாரத்தை பொறுத்துக்கும் மிரட்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க.
சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் பிரவீன் அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இதுல என்னுடைய சகோதரி, நான் பெரிதும் மதிக்கிற சகோதரி, காங்கிரஸ் கட்சியினுடைய சகோதரி ஹசீனா அவர்கள் ஒரு வலு இல்லாத வாதத்தை வைக்கிறாங்க. வழக்கு மன்றத்துக்கு வரும்போது ஒரு சரியான ஆதாரங்களை கொண்டு வரணும். வழக்கு மன்றத்துக்கு வரும்போது வலுவில்லாத வாதங்களை வைத்தீங்கன்னா உங்க வழக்கு தோத்து போயிடும். இதுல என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்தியாவுடைய நிதி அமைச்சர், சரி, சகோதரி திருமதி வானதி சீனிவாசன் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அதுல 2 பேர் மட்டும் இல்ல, நிறைய எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்காங்க, நிறைய ஆட்கள் இருக்காங்க. அந்த ஒரு கமிட்டியோட ஆலோசனை கூட்டம் நடக்கிற இடத்துல மரியாதைக்குரிய அன்னபூர்ணா குழுமத்தினுடைய தலைவர், மிகவும் மதிக்க தகுந்த, அந்த வட்டாரத்துல மிகவும் மதிக்க தகுந்த ஒரு பெரிய மனிதர், மரியாதைக்குரிய சீனிவாசன் அவர்கள் இது கோயம்புத்தூர் ஸ்லாங். ஒவ்வொரு வட்டார மொழி இருக்கு பாருங்க, வட்டார வழக்கு மொழின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அதுல திருநெல்வேலின்னு சொன்னா ஏழை அப்படிம்போம், மதுரைன்னா ஒண்ணு சொல்லுவோம், கோயம்புத்தூர், அது போலவே ஒவ்வொரு பகுதியில் சென்னை தமிழ் ஒரு வகையில வெளிப்படும். ஆனா கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த கொங்கு தமிழில் அவர்கள் என்ன சொல்றாங்க, அம்மா பண்ணுக்கு இது இல்ல, ஜிஎஸ்டி இல்ல, ஜாமுக்கு இருக்கு, உங்க சட்டமன்ற உறுப்பினர் கூட அடிக்கடி வருவாங்க, எனக்கு ஜாம் வேண்டாம், பண்ணுதான் கொடுங்க அப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவையா சொன்னார். அதாவது அந்த ஓட்டல் தொழிலில் இருக்கிற பிரச்சனைகளை கொஞ்சம் நகைச்சுவையோடு அவர் வெளிப்படுத்தினார். அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு இது இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, சமூக ஊடகங்கள் எல்லா இடங்களிலும் ஆக்கிரமித்திருக்கிற காலம் இப்போ. இது வெளிய செய்தி ஆயிடுச்சு, ஒரு நகைச்சுவையா செய்தி ஆகி அது வைரல். நகைச்சுவையா இருக்கலாம். கேட்ட கேள்வி சரிதானே சார்? அந்த கேள்விக்கான விளக்கம் அப்பவே அங்க கொடுக்கலையே. கேளுங்க. நீங்க இன்னொரு விஷயம், ஒரு பிரதம அமைச்சரா இருக்கட்டும், நிதி அமைச்சரா இருக்கட்டும், ஒரு கோரிக்கை வந்தால் அதை பரிசீலிக்கிறோம், அதை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டியில் உள்ளவங்க பேசி முடிவெடுப்பாங்க. உடனே சொல்ல முடியாது, பதில் சொல்ல முடியாது. அதனால நான் அது சர்ச்சை ஆயிட்டு, அப்புறம் அதுக்கு பிறகு மறுநாள் நான் இரவு முழுதும் யோசனை செய்து, எனக்கு மன அமைதி இல்லை, இப்படி ஒரு கேள்வியை பொது இடத்துல நாம நிதி அமைச்சர்கிட்ட கேட்டிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வேதனைப்பட்டேன். அதனால அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னாரு. அவரை யாரு இரவு முழுவதும் நான் அதை பத்தி யோசிச்சேன், தூக்கமே வரல, தூங்கல, வருத்தப்படுறேன்னு யாருகிட்ட சொன்னாரு? பொதுவா சொல்லியிருக்காரு சார். எல்லா பொதுவா இல்ல, யாருகிட்ட சொன்னாரு சார்? சோசியல் மீடியால வந்திருக்கு சார். அவரே தான் அவர் சொன்னாரா சார்? அவர் சொன்னாரா இரவு முழுதும் தூங்கல, வருத்தப்பட்டேன், நான் மன்னிப்பு கேட்க போறேன் அப்படின்னு அவர் சொன்னாரா? மன்னிப்பு கேட்கல, வருத்தம் தெரிவித்தான். சரி, வருத்தப்பட்டேன்னு அவர் சொன்னாரா? இரவு முழுதும் நான் யோசிச்சேன், நான் தூங்கல, வருத்தப்பட்டேன்னு அவர் சொன்னாரா? இருக்கு, சோசியல் மீடியால இருக்கு, நீங்க பாருங்க. சோசியல் மீடியால இருக்கு சார். அவர் சொன்னாரா சார்? நீங்க அவர் சொன்னது பாத்தீங்களா, கேட்டீங்களா? நான் ஒரே ஒரு விஷயம், இவங்க யாருமே பார்த்தாங்களா சார்? ஹசீனா மேடம் போய் ஒண்ணா நின்னு பார்த்தாங்களா? ஹசீனா மேடம் போய் ஒண்ணா நின்னு நீங்க சொன்னதுக்கான கேள்வி, அவரு இரவு முழுவதும் அதை யோசிச்சாரு, வருத்தப்பட்டாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இரவு முழுவதும் அவர் வருத்தப்பட்டாருங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அவரே சொன்னது சார், அவரே சொன்னது. உங்ககிட்ட சொன்னாரா? அப்படின்னு சொன்ன மாதிரி தெரியல சார். சார் அதெல்லாம் வந்திருக்கு சார், சோசியல் மீடியால நீங்க பாருங்க. அதான் இரவு முழுதும் நான் யோசித்து பார்த்தேன், இப்படி நான் பேசிருக்க வேண்டாங்கிறதுக்கு யோசித்தேன். அதனாலதான் நான் போய் திருமதி நிர்மலா சகோதரி ஒண்ணு உங்க நேரத்துல குறுக்கிடல. நீங்க உடனே பெண்ணிடத்திற்கு அவமானம் அப்படின்னு கொதிச்சு எழுறதெல்லாம் விட்டுருங்க. நான் இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்கு. அதனால தயவு செய்து, அதாவது அந்த சகோதரர் மரியாதைக்குரிய அன்னபூர்ணா குழுமத்தினுடைய தலைவர் திரு சீனிவாசன் அவர்களும் உள்நோக்கத்தோட பேசல. மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர், மாண்புமிகு நிதியமைச்சரும் அவரை அவமதிக்கல. மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களும் அவமதிக்கல. இதை இவங்களுக்கு வேற வழியே கிடையாது. யாருக்கு? காங்கிரஸ் கட்சிக்கோ மற்றவர்களுக்கோ வேற வேலையே கிடையாது சார். நாட்டுல எவ்வளவு வேலை இருக்கு. இவங்க போய் என்னமோ ஹோட்டல் தொழிலாளி சீனிவாசன் மன்னிப்பு கேட்டார் இல்லையா? அது மிரட்டப்பட்டு மன்னிப்பு கேட்க விட்டுப்பட்டாரா சார்? ஒரு வருத்தம் தெரிவிச்சு அவருடைய பெருந்தன்மை.
அது அவர் வந்து வருத்தம் தெரிவித்தது, அது அவருடைய பெருந்தன்மை. சொல்லிருக்காரு எங்க கட்சியில இருக்கக்கூடிய சூழ்ச்சிக்காரர்கள் வெளியிட்டு விட்டாங்க அப்படின்ட்டு. அங்க போய் கேட்கறதுக்கு உங்களுக்கு எதுவும் தெரியல. நீங்க மத்த கட்சி காட்டிட்டு இருக்கீங்க. உங்க தலைவரே மன்னிப்பு கேட்கிறாரு. உங்க தலைவரே மன்னிப்பு கேட்கிறாரு. ஒரு மிஸ்டேக் இல்லைன்னா ஏன் உங்க தலைவர் மன்னிப்பு கேட்கிறாரு? உங்க காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி வந்து வெளிநாட்டுல போய் இந்தியா அவமானப்படுத்துறாரு, நீங்க என்னமோ பேசிக்கிட்டு ஆமா அவமானப்படுத்துறாரு. நீங்க பாத்தீங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுங்க. என்ன அவமானமா பேசிட்டாரு? என்ன பேசிட்டாரு? உங்க டெலிகிராம் காதுல டெலிகிராம் என்ன பேசணும் தெரியாம தப்பி தடுமாறி பேசலாம். செல்வம் சார் ஒரு நிமிஷம். செல்வம் சார் ஒரு நிமிஷம். என்ன பேசினாரு? செல்வம் சார் ஒரு நிமிஷம். செல்வம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம். திரு சீனிவாசன் மனம் வருந்தி அவராகவே மன்னிப்பு கேட்டார் அப்படின்னா அதற்கு பிறகு என் தொடர்பா எந்த ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் ஒரு வீடியோ கூட எதுவும் வெளியிடல. நான் பண்ண தவறுதான் அப்படி பேசிக்க கூடாதுங்கிற மாதிரி அதை பத்தி எதுவும் பேசலையா? அவர் ஏன் பேசல சார்? அவர் ஒரு தொழில் பண்றவர் சார். அவர் வந்து அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவர். அவர் வந்து ஒரு தொழில் பண்றவர். தொழில் பண்றவங்க எல்லாம் அரசியலுக்குள்ள இழுத்து, அரசியல் சாக்கடைக்குள்ள இழுத்து அவங்களை சங்கடப்படுத்தாதீங்க. அரசியல்ல அவர் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரு திரு சீனிவாசன் பேசினது என்ன யாரு கிண்டல் பண்ணாலும் என்ன கமெண்ட் பண்ணாலும் அது பெருசா கண்டுக்க மாட்டேன்னு மத்திய நிதி அமைச்சர் சொல்லிட்டாங்க. அப்ப அதை அவங்க பெருசா பெரிய பொருட்டா எடுத்துக்கல அப்படிதானே சார்? ஆமா, இன்னொன்று அவங்களே என்ன சொன்னாங்க? சரி, அவங்க பெரிய பொருட்டா எடுத்துக்கல அப்படின்னா திரு சீனிவாசனே முன் வந்து வானதி சீனிவாசன் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் மேடம் அப்படின்னு சொன்னா அது அவங்க பெருசா எடுத்துக்கல. எதுக்கு மன்னிப்புலாம் வேண்டாம் விடுன்னு சொல்லிருக்காங்க. சர்ச்சையே வந்து நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். எங்க ஆரம்பிக்குன்னு கேட்டீங்கன்னா இது வந்து அப்படியே போயிருக்கும். இந்த விஷயம் கூட வெளியே வராம இல்ல சார். இந்த திரு சீனிவாசன் கேட்ட கேள்வியே மத்திய நிதி அமைச்சர் பெருசா எடுத்துக்கல அப்படிங்கிறது உண்மை. அவங்க சீனிவாசன் அவமதிச்சிட்டாரு, அவங்க அப்படி எடுத்துக்கல அப்படிங்கிறது உண்மைனா அவர் மன்னிப்பு கேட்க வரும்போது அதை தடுத்திருக்கலாமே. வானதி சீனிவாசன் வேண்டாம் அவங்க பெருசா எடுத்துக்கலாம் விடுங்க மன்னிப்பு தடுத்திருக்கலாமே. அவங்க தடுக்கல. நீங்க எப்படி கண்டீங்க? பிரவீன் சார் நீங்க ஒண்ணு கேளுங்க. நீங்க ஒரு நெறியாளர், நடுநிலையா இருங்க. நீங்க வந்து என்னையும் அல்லது சகோதரி அசீனாவையும் சண்டை போட வச்சு வேடிக்கை பார்க்காதீங்க. கொஞ்சம் தயவு செய்து என்ன அனுமதிங்க. அதாவது திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் இந்த விடுங்கண்ண அப்படின்னு சொல்லியா அக்கா என்னுடைய சகோதரி வானதி சீனிவாசன் வந்து எங்க ஹோட்டலுக்கு அடிக்கடி வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்றாரு. அதையே நீங்க வந்து பதிவு பண்ண மாட்டேங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து சகோதரி வந்து என்னமோ பெண்களை ஓட விட்டார்கள் அப்படி இப்படின்னாங்க. ஏமா காங்கிரஸ் கட்சி 1.5 லட்சம் தமிழர்களை படுபாதகம் செஞ்சது. அப்போ நீங்க எல்லாம் பெண்ணு தானம்மா? 1.5 லட்சம் தமிழர்களை ஈழத்துல படுகொலை செஞ்சாங்களா? அப்ப நீங்க எல்லாம் எங்க போனீங்க? எந்த ஊர்ல இருந்தீங்க? 1.5 லட்சம் தமிழ் சகோதரிகள் கற்பழிக்கப்பட்டார்கள். தமிழ் குழந்தைகள், பெண் குழந்தைகள் எல்லாம் கற்பழிக்கப்பட்டு நாசம் செய்யப்பட்டது காங்கிரஸ் கட்சியால. எங்க போனீங்க நீங்க? யார்கிட்ட பேசுறீங்க நீங்க? அதனால ராகுல் காந்தி அவர்கள் இருந்து காங்கிரஸ் கட்சிக்கு வேற வேலையே கிடையாது. காங்கிரஸ் கட்சி என்ன செய்யுதுன்னா இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்து ஏதாவது ஒண்ண பெண்ணிடத்திற்கு மானம் போயிட்டு பெண்ணிடத்திற்கு அதாயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்களா? தமிழ்நாட்டுல ஒரு முஸ்லிம்கள் வந்து முஜரா நடனம் ஆடுறாங்கன்னு சொன்னீங்க. காங்கிரஸ் முஸ்லிம்கள் முன்னாடி நீங்க முஜரா நடனம் ஆடிட்டு இருக்கீங்க. நீங்க மிஸ்டர் காங்கிரஸ் வேலைக்கு போயிட்டு உட்கார்ந்துட்டா என்ன? ஒரு விஷயம் கேளுங்க. உங்களை மாதிரி இல்ல. நீங்க நிதிஷ் முன்னாடி தமிழ்நாட்டுல ஒரு ஐபிஎஸ் ஆபீசருக்கு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் பெண்ணுக்கு நீங்க எல்லாம் பெண்ணுரிமை பேசக்கூடிய போராளிகள் எங்கம்மா போறீங்க? தமிழ்நாட்டுல ஒரு ஐபிஎஸ் ஆபீசருக்கு அவமானப்படுத்தப்பட்டாங்க. டாபிக் உள்ள பேசுறீங்க. டாபிக் தாண்டி போயிட்டு இருக்கீங்க. சரி, நம்ம பேசலாம். தொடர்ந்து பேசலாம். பேசலாம் சார். திரு ராமசுப்ரமணியம் சார், இப்ப இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திரு சீனிவாசன் அவர் கேட்ட கேள்வி தவறுன்னு இப்போ வரைக்கும் யாரும் சொல்லலை. ஆனா அவர் கேட்ட விதம் அப்படிங்கிற போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய உணவகத்துக்கு ரெகுலர் கஸ்டமர் வருவாங்க, அவங்க இந்தந்த பொருட்களை சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு பொது வெளியில அது அவங்க ஹோட்டலுக்கு போறது, அவங்க சாப்பிட்றது, அவங்க ஃபுட் என்னங்கிறது அவங்க பிரைவேசி, அது பொது வெளியில பேசுறது அது தவறு இல்லையா அப்படின்னு தான் சொல்றாங்க ராமசுப்ரமணியன் சார். இல்ல அதாவது திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அந்த பகுதியுடைய எம்எல்ஏ. அந்த எம்எல்ஏ நம்ம கடையில வந்து சாப்பிட்றாங்க, இதெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றதுங்கிறது அவர் ஒரு பெருமையாக நினைக்கின்றார் ஒழிய
அந்த அம்மாவை சிறுமைப்படுத்துறது அவங்களுடைய பிரைவசிக்குள்ள என்டர் பண்றதாகவே அர்த்தமே கிடையாது. ஒரு இடத்துல இருக்கின்றோம், ஒரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மினிஸ்டர் வராரு, அல்லது அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ வராங்க, அல்லது ஒரு எம்பி வராங்க அப்படின்னா அது வந்து தட் இஸ் கன்சிடர்ட் டு பி a procedure for the ரெஸ்டாரண்ட். அதைத்தான் அவங்க செஞ்சிருக்காங்க. இது ஒண்ணும் பெருசே இல்ல, கிடையாது. ஒரு எம்எல்ஏ வராரு, ஒரு எம்பி வராங்கிறது அந்த அவருக்கு ஒரு பெருமை தான், அதுல மாற்று கருத்து இல்ல சார். வரா எங்க ஹோட்டலுக்கு வருவாங்க, சாப்பிடுவாங்க சொல்றது ஓகே. அவங்க என்னென்ன பொருட்களை சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு இந்த மாதிரிலாம் பேசுவாங்க அப்படிங்கிறது அவங்களோட பிரைவேசி இல்லையா? அது வெளிப்படுறது தப்பு தானே? அதாவது அவர் என்ன சொன்னாரு, நீங்க ப்ளீஸ் அதை கொஞ்சம் புரிஞ்சு பாருங்க. அது வந்து நம்முடைய நண்பர் செல்வம் சொன்னது போல ஒரு நகைச்சுவையோட தான் அதை பேசுறாரு. அவர் பேசியது எந்த விதத்திலையும் தவறே கிடையாது. அதாவது சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லும் பொழுது ஒரு நகைச்சுவை உணர்வோடு அவர் பேசுகின்றார் என்றால் அதை நாம அப்ரிஷியேட் பண்ண தானே சார் செய்யணும். அது வந்து ஒரு பெரிய ப்ளோயிங் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் அப்படின்றது போலவும் ஒரு மேக்கிங் மவுண்டன் அவுட் ஆஃப் அ மோல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எடுத்துக்க கூடாது. அவர் அழகா சொல்றாரு, இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னு. எனக்கு முன்னாடி பேசின அந்த காங்கிரஸ் அம்மையார் சொன்னாங்க, இது எத்தனையோ காலமாக இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதாவது ஜிஎஸ்டியில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தான் டிசைட் பண்ணிது. அதுல ஏன்னா நிறைய லாஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி கோடிஃபை பண்ணி சிஸ்டமேட்டிக்கா பண்ணணுங்கிறதுக்காக அவங்க சொன்னாங்க. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி 7 வருஷம் ஆச்சு. அந்த 7 வருஷத்துல ஏதாவது குறைகள் குற்றங்கள் இருக்குன்னா அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணும் இல்லையா? அதுல இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இங்க தமிழ்நாட்டில் நீங்க இப்ப நெறியாளரா நீங்க இருக்கீங்க, நீங்க நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஏதோ ஒரு முக்கியமான ஒரு அவார்டு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்லுவேன், சார் எனக்கு எப்ப சார் எஸ்கேசி தரீங்கன்னு சொல்லுவேன். அதாவது ஸ்வீட் காரம் காஃபின்னு. அது நார்மலா இருக்கக்கூடிய இங்க தமிழ்நாட்டுல இந்த எஸ்கேசிங்கிறது ரொம்ப ரொம்ப சகஜமான ஒன்று. நல்ல காரியம் நடக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியோட ஒரு உரிமையோட கேட்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அதை வந்து ஸ்வீட்டுக்கு 5% எதுக்காக நீங்க முதல்ல ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்க? ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்காக தானே. அந்த ஸ்வீட்டுக்கு 5%, இதுக்கு 12%. சொல்றது கொஞ்சம் அழகா போய் சேரணுங்கிறதுக்காக அவர் என்ன சொல்றாரு. ப்ராப்ளம் அவங்க ஸ்வீட் சாப்பிட்டாங்களா இல்லையா தெரியாது, அவர் சொல்றது. ஆனால் ஸ்வீட்டுக்கு 5%. அவங்க சொன்னது என்னன்னா, தமிழ்நாட்டை தவிர வடநாட்டுல நிறைய ஸ்வீட் சாப்பிடுவாங்க, அதனால்தான் அது கொஞ்சம் குறைவா இருக்கு, அதிகமாக அவங்க உண்ணுகின்றார்கள் அப்படின்னு. காரம்ங்கிறது இங்கே நிறைய சாப்பிடதான் செய்கின்றார்கள், அதுக்கு 12% அப்படின்றாங்க. சரி, ரைட். இந்த டிஃபரன்சியேஷனை புரியும்படி சொல்றதுக்கு ஒரு நகைச்சுவையாக நாகரிகமாக தான் அவர் சொன்னார். இதுல ஒரு விதமான தப்புமே கிடையாது. அவங்க எங்களுடைய கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க சொன்னது அவங்க சாப்பிட்றாங்களோ சாப்பிடலையோ ஒரு it goes well into the அந்த ஃபோரம். அவர் சொன்ன விஷயம் நம்ம அழகாக போய் சேர்கின்றது. அதான் அவங்களே கூட சிரிச்சுன்னு தான் இருக்காங்க. சிரிச்சாங்க. அதுக்கு பிறகு அது தொடர்பா பேசினாங்க இல்லையா? அது எப்படி பேச சொல்லலாம்? அது அப்புறம் அப்ப ஒண்ணும் பேசல. அப்ப ஒண்ணுமே பேசல, மன்னிக்கும். அப்ப ஒண்ணும் பேசவே இல்லை. அப்ப ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒண்ணுமே பேசவே இல்லை. அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். ஏன்னா இதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நார்த்ல பேசும்பொழுது அவங்க அப்ப சிரிச்சுன்னு தான் போனாங்க. இந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் ஒன்றும் வரவே இல்லை. எனவே இதான் ஒரு பெரிய ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம் என்னவென்றால், தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது தமிழர்களை பத்தி இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவலான பேச்சு அந்த அம்மா கடுமையாக பேசுகின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவலான ஒரு எண்ணப்பாடு இங்க வந்துருது. அது காரணம் என்ன? நார்த்துக்கு போகும்போது இதே மாதிரி பேசுறாங்க, அதை பத்தி அவங்க ஒன்றும் கண்டுக்கவே. அப்படியே நான் அதை பத்தி சொல்றதுக்கு முடியாது அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு அதை போயிட்டாங்க. இங்க இது கொண்டு ஏன் இப்படி ஒரு நீ ஜெர்க்க ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க? அது எதுக்காக வரணும்? ஒண்ணு. ரெண்டாவதாக, இந்த பன்னு நீங்க சொன்னது போல பன்னு பட்டர் ஜாம் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த பன்னை அதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா அதுல பட்டரும் ஜாமையும் கொண்டு உள்ள வச்சாங்கன்னா அதுக்கு 18%. அப்ப என்ன கேக்குறாங்க? அதுக்கும் நகைச்சுவையா சொல்றாரு, எங்களுக்கு தனியா பண்ண கொடுத்துருங்க, அது ஜாமியும் தனியா கொடுத்து விட்டுருங்க, நாங்க கட் பண்ணி உள்ள வச்சுக்கிறோம், அதுக்கு டாக்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது என்ன ரொம்ப நகைச்சுவை, பட் அட் தி சேம் டைம் ரொம்ப அழகா எல்லாருக்குமே புரியுற மாதிரி சொன்னார். ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி சொன்னார். இந்த மாதிரி டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்கு, ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டியது அவசியம் அப்படிங்கறத எடுத்து சொல்றாரு சார். இதுல ஒண்ணும் இல்லை, இதோட முடிஞ்சு போச்சு இல்லையா? சரி, பார்ப்போம் நாம எப்படி சரி செய்வோம். நீங்க யுவர் பாயிண்ட்ஸ் ஆர் வெல் டேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருந்தாங்கன்னா ரைட்டு. ஆனா இது நமக்கு தெரியாது. இது பெரிய அளவிற்கு வைரல் ஆயிடுது.
இவரை திரு சீனிவாசன் பேசியது, அன்னபூர்ணா அதனுடைய உரிமையாளர் பேசும்பொழுது தட் ஹஸ் பிகம் சோ வைரல். அதனால அவர் பயந்து போயிருப்பார், என்னடா நாம வந்து அனாவசியமா 2 பேரையும் ஹர்ட் பண்ணிட்டோமோ, என்னத்துக்காக நாம இந்த மாதிரி பேசி நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் சொன்னாலும் கூட அது வந்து வேற விதமாக போயிடுமோ சொல்லிட்டு ப்ராபபிளி அவருக்கு மனசுல ஒரு நெருடல் இருந்திருக்கலாம். அதனால அவர் வந்து நேரடியாக நான் போய் மன்னிப்பு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். இது யாருக்கும் தெரியாது, உண்டா இல்லையா அப்படிங்கிற பேச்சு யாருக்கும் தெரியாது. ஆனால் மறுநாளைக்கு அவர் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது, சாரி இது மாதிரி நடந்ததுன்னா உங்களோட இஃப் ஐ ஹவ் ஹர்ட் யூ யுவர் ஃபீலிங்ஸ் ஐ எம் சாரி அப்படின்னு சொன்னா அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா அவர் என்ன எழுந்து நின்று கும்பிடு போட்டு மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னது அந்த இதை யார் சார் எடுத்தா? இதுதான் மிக கிரக்ஸ் ஆஃப் த இஷ்யூவே. என்னன்னா அங்க இருக்கிறது, அது நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா 2 பேர் பின்னாடி உட்காந்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் உட்காந்துருக்காங்க, இன்னொன்னு வானதி சீனிவாசன் வந்தார். இவர் எழுந்து கையை எடுத்து கும்பிட்டு மன்னிக்கணும் அப்படிங்கிற அதை வரைக்கும் தெரியுது. அப்ப யாரோ அந்த வெளியில் நடந்த அந்த கருத்து கேட்கும் கூட்டங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது, அது ஓபன் ஃபோரம். அது இது வந்து 4 சவத்துக்குள்ள நடக்கிற சமாஜம். அந்த வீடியோவை எடுத்தது யார், அதை வெளியிட்டது யார், இதுதான் சார் பாயிண்ட். அதுதான் அண்ணாமலை சொல்றாரு அந்த வீடியோவை வெளியிட்டது தப்புங்கிறார். இப்ப என்னன்னா திருமதி வானதி சீனிவாசன் அவருடைய பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோவானது எடுக்கப்பட்டிருக்கின்றது. யாரால்னா அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களால் இது எடுக்கப்பட்டிருக்கின்ற. அப்படிதான் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கு. அண்ணாமலை மன்னிப்பு கேட்கிறாரு சார், அது ஒரு தவறு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அது தவறுதான், வீடியோ வெளியிட்டு தவறுதான்றாரு. இல்ல சார், அதைத்தான் நான் சொல்றேன்றேன். இது அப்ப என்ன ஆகுதுன்னா இதை வந்து தூண்டி விட்டது யாரு? ஏன்னா திரு அண்ணாமலை அவர்களுடைய பீரியட்ல நிறைய இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வந்திருக்கு. அதனால சில பேருடைய பொலிட்டிக்கல் கேரியரை டேமேஜ் ஆயிருக்கு. ஆகவே இது இப்ப என்ன ஆகி போயிருக்குன்னா அண்ணாமலை தான் இதை கிளப்பி விட்டுருக்காரு அப்படின்னு ஒரு பரவலான பேச்சு பிஜேபிக்குள்ள வந்திருக்கின்றது. அதனால ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கட்டும் அல்லது வானதி சீனிவாசன் அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடந்துக்கலாம். இது என்னடா இந்த மாதிரி இவர் பண்ணிட்டு இருக்காங்களே இவங்களுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுனால அதனாலதான் லண்டன்ல இருந்து அடிச்சு பிடிச்சு இங்க இருக்கக்கூடிய ஒரு அறுவர் குழு ஒண்ணு இருக்கேன், அவங்க சொல்லிருக்கலாமே இதெல்லாம் ஒண்ணு நம்ம சாரி இதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிருக்கலாம் இல்லையா? இவ்வளவு தூரம் அவர் ரொம்ப சீரியஸா அங்கேருந்து சொல்றாரு, மன்னிப்பு கேட்கறேன்னு சொன்னாருன்னா நான் வந்து திரு சீனிவாசன் டெலிபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டேன்னா அப்ப ஏதோ நெருப்பு இல்லாம புகையாது சார். அப்ப இவங்க 2 பேருக்குள்ள பகையினால திருமதி வானதி சீனிவாசன் அண்ட் அண்ணாமலை அதனால அவர் மன்னிப்பு கேட்கிறார். அப்ப வெளிப்படையாக இது தெரிகிறது. இதுக்கு பெரிய வியாகியானாலும் ஒண்ணும் வேண்டாம், உள்ளங்கையில் நெண்டிக்கணி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டையில அந்த வீடியோ எடுத்து வெளியிடப்படுகின்றது அப்படிங்கறதுதான் உண்மை. அது வந்து நிச்சயமா பிரச்சனை தானே சார். அது அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை தானே அது. அது வெளியில வரும்பொழுது எல்லாருக்குமே கேட்ட பேர். இப்ப என்னாச்சு, திரு சீனிவாசன் அவர்கள் அவரை ஃபோர்ஸ் பண்ணி மன்னிப்பு கேட்க சொன்னாங்களா அல்லது அவரா வந்து சொன்னாரா, உண்மையிலேயே வருத்தப்பட்டாரா, இது யாருக்கும் தெரியல. ஏன்னா அவரும் ஒன்னும் கிளாரிபிகேஷன் இது வரைக்கும் கொடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது இதை ஒண்ணுமில்லாத சமயம் ஊதி பெருசாக்கி இன்னைக்கு எல்லாருமே எந்த டிவியை திறந்தாலும் இதுதான் டிஸ்கஷன். எதுக்காக இது இந்த இவ்வளவு பெரிய மிக மிக முக்கியமான ஒரு இஷ்யூ ஆயிடுதா? ஆனா என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு அவரை நாம அனாவசியமாக இன்சல்ட் பண்ண காரணமாக எல்லாருமே என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஏதாவது ஒரு கருத்து சொன்னாலே பிஜேபிக்கு கோபம் வருது, எதிர்கருத்து சொன்னா அவங்களுக்கு பயங்கரமா கோபம் வருது. அதனால அவங்க எல்லாரையும் மன்னிப்பு கேட்கணும், மண்டியிடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது தவறானதுன்னு காங்கிரஸா இருக்கட்டும் எதிர்கட்சிகளா இருக்கட்டும் அப்படி போயிட்டு இருக்காங்க. அது வந்து இந்த ட்ரெண்ட் நல்லதே கிடையாது சார். பிஜேபிக்கு நல்ல பேரை இன்னும் வாங்கி கொடுக்கவே கொடுக்காது, இன்னும் கெட்ட பேரை தான் உருவாக்கும் என்பதுல ஒரு விதமான சந்தேகமும் கிடையாது சார். தொடர்ந்து பேசலாம். திரு ராஜ்குமார் சார், இப்போ இது அரசியல் ரீதியா அதை தாண்டி நம்ம திரு சீனிவாசன் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் கேட்ட கேள்வியை பத்தி நம்ம பேச வேண்டிய ஒரு நிலை இருக்கு. பல பேருக்கு தெரியாம இருக்கலாம். அதாவது இனிப்புக்கு 5 விழுக்காடும், காரத்துக்கு 12 விழுக்காடும், கிரீமுக்கு 18 அப்படிங்கிற மாதிரி ஒரே குடும்பத்துல வந்தா கூட அவங்களுக்கு மாறுபட்ட அந்த ரேட் இருக்கு, அதனால கம்ப்யூட்டர் திணறுங்கிறாரு. அது என்ன உண்மையா சார்? சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உணவக உரிமையாளர்கள் மற்றும் வணிகர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விவாதம் ஒரு வகையிலே மகிழ்ச்சியை தருகிறது. ஏனென்று சொன்னால் இதுவரை ஜிஎஸ்டி குறித்த
முரண்பாடுகள் வெளிவராமல் இருந்த நிலையில் இன்றைக்கு ஜிஎஸ்டியில் இத்தனை முரண்பாடுகள், குளறுபடிகள் இருப்பதற்கான அடிப்படை குறிப்புகள் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதுவும் கோவை அன்னபூர்ணா சீனிவாசன் அவர்கள் இந்த தொழிலிலே மிகப்பெரிய ஜாம்பவான் என்பதை அனைவரும் அறிவார்கள். அவருடைய தந்தை ஐயா தாமோதர சாமி நாயுடு அவர்கள்தான் அந்த அன்னபூர்ணா உணவக உரிமையாளர். அவர் காலத்திற்கு பின்னே அண்ணன் சீனிவாசன் அவர்கள் அதை திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் அண்ணன் ராமசுப்பிரமணியனும் மற்றும் திரு செல்வம் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல மிக தெளிவாக அந்த கொங்கு தமிழிலே, அந்த நடைமுறை வழக்கு மொழியிலே சாதாரண எளிய மக்கள் புரிந்து கொள்கின்ற வகையிலே மிக துல்லியமாக இன்னின்ன தவறுகள் ஜிஎஸ்டியிலே அமலாக்கத்திலே இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். இதில் தவறேதும் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த ஜிஎஸ்டி முரண்பாடுகளை 2017 ஜிஎஸ்டி அமலாக்கப்பட்ட நாளில் இருந்தே முதலில் உணவகங்களில் 18% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டது. அது தமிழ்நாடு ஓட்டல்கள் சங்கம் மற்றும் சென்னை ஓட்டல்கள் சங்கத்தின் வாயிலாக மிகுந்த முயற்சிக்கு பின்னர் 5% இன்புட் டாக்ஸ் எடுக்க முடியாத 5% வரி இன்றைக்கு விதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே வேளையில் அந்த உணவகங்கள் நடத்துகின்ற கட்டிடத்தின் மீதான ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது சர்வீஸ் டாக்ஸ் மூலமாக 18% வரி விதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறது. இதற்காக தொடர்ந்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கடந்த மாதம் 20/8/2024 கூட தலைநகர் டில்லியிலே மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்த பொழுது நானும் உடன் இருந்தேன். ஏறத்தாழ 30 நிமிடங்கள் மிகவும் தெளிவாக எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அமைச்சர் அவர்கள் கட்டாயம் நீங்கள் அளித்திருக்கிற கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று எங்களுடைய பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா மற்றும் எங்கள் முன்னிலையிலே உறுதியளித்தார். இப்போ திரு சீனிவாசன் எழுப்பிய கேள்வி தொடர்பாக உறுதியளித்தார்கள். அதே கேள்விதான் இன்றைக்கு கோவையிலே நடந்த, கொடிசியாவில் நடந்த அந்த கலந்தாய்வு, தொழில் வணிக கூட்டமைப்பின் கலந்தாய்வு கூட்டத்திலே அரங்கத்திலே கேட்டிருக்கிறார். நாங்கள் கோரிக்கையாக ஏற்கனவே வைத்துக் கொண்டிருக்கிற அதே செய்தியை அண்ணன் சீனிவாசன் அவர்கள் அரங்கத்திலே வழக்கு மொழியிலே தெரிவித்திருக்கிறார். இதில் எந்த தவறும் எந்த இடத்திலும் இல்லை என்பதை தெளிவாக குறிப்பிட விரும்புகிறேன். அதே சமயத்தில் இந்த குறைபாடுகள் பொதுமக்களுக்கு இன்றைக்கு தெரிந்திருக்கிறது. இனிப்புக்கு 5%, காரத்திற்கு 12%, சாதாரண பன்னுக்கு வரி இல்லை, ஆனால் அந்த பன்னோடு சேர்த்து கிரீம் கலந்து கொடுத்தால் அதற்கு 18% என்று இன்றைக்கு அடித்தட்டு ஏழை எளிய மக்கள் கூட புரிந்து கொள்கின்ற வகையிலே அந்த ஜிஎஸ்டியினுடைய நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். இது இன்றைக்கு தேசிய விவாத பொருளாக இருப்பதிலே எங்களுக்கு மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகின்ற இந்த கருத்து பொதுமக்களை சென்று அடைந்திருக்கிறது. இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை இங்கே பதிவு செய்கிறேன். அதே நேரத்திலே இன்றைக்கு கூட எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், ஊடகங்கள் மூலமாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. 22% இம்போர்ட் ஆயில், அதாவது இறக்குமதி செய்யப்படுகின்ற எண்ணெய் மீது வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. அது இம்போர்ட் டியூட்டி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதனால் திடீரென 22% இம்போர்ட் டியூட்டி வரி விதிப்பினால் ஏறத்தாழ 25 ரூபாய் ஒரு லிட்டருக்கு ஒரே நாளில் விலை ஏற்றம் பெற்றிருக்கிறது. இன்றைக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் மற்றும் அனைத்து இம்போர்ட் செய்யப்பட்ட பாம் ஆயில் எல்லாமே 25 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் வணிகர்கள் தான் எடுத்து சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் கன்சியூமர், வணிகர் தங்களையும் சேர்த்து கொண்டு அவர்கள் அதை பயன்படுத்துகிறவர்கள் தான். ஆக பொதுமக்கள் சொல்லாத கருத்தையும் வணிகர்கள் மூலமாகத்தான் அரசுக்கு
தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதுதான் நடைமுறை கடந்த காலங்களிலே இருந்து வருகின்ற நடைமுறையாக இருக்கின்றது. சரி. ஏனென்று சொன்னால் பொதுமக்களோடு அன்றாட தொடர்பில் இருப்பது வணிகர்கள் தான். அவர்களுக்கு அந்த வணிகர்களோடு பொதுமக்கள் வைத்திருக்கின்ற தொடர்பினை வைத்து அரசுக்கு பொதுமக்களின் கருத்தை தெரியப்படுத்துகிறோம். அதை பாசிட்டிவ் என்கிற அந்த கருத்திலே எடுத்து வணிகர்கள் கூறுகின்ற கருத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிறது என்பதை இங்கே அழுத்தமாக தெரிவிக்க விரும்புகிறேன். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், ஒரு நடிகர் ஒரு பாத்திரத்திலே நடித்திருப்பார் என்று சொன்னால் அந்த நடிகரை உதாரணமாக வஉசி வேடத்திலோ அல்லது கட்டபொம்மன் வேடத்திலோ சிவாஜி நடித்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை ஒரு ஹீரோவாக பொதுமக்கள் நினைத்து அவரை அந்த உரையை கேட்கின்ற பொழுதெல்லாம் அவரை அந்த வஉசி எண்ணத்திலேயே பார்க்கின்றார்கள் அல்லது கட்டபொம்மன் எண்ணத்திலேயே பார்க்கின்றார்கள். அதே போல அரசியல்வாதி ஒரு அமைச்சராக இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த அரசியல் அமைச்சரை அவர்கள் பாதுகாவலராக, பொதுமக்களின் பாதுகாவலராக ஒரு ஹீரோவாக மதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய குறையை, தாங்கள் அனுபவிக்கின்ற குறைபாடுகளை தன்னுடைய ஹீரோவாக மதித்துக் கொண்டிருக்கின்ற அரசியல்வாதியிடம் சொல்கின்ற பொழுது அதற்கு உரிய தீர்வு எட்டப்படும் என்கின்ற ஒரு கருத்தை அழுத்தமாக அண்ணன் சீனிவாசன் அவர்கள் அங்கே தெரிவித்திருக்கிறார்களே தவிர இதில் முரண்பட்ட கருத்தோ மாறுபாடுகளோ இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இன்னும் நிறைய சவால்கள், சிக்கல்கள் இருக்கு. தேசிய அளவில் பேசப்படுகின்ற இந்த பொருளுக்கு தீர்வு காண வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு அரசுக்கு வந்திருக்கிறது என்பதை தெளிவாக அழுத்தமாக தெரிவிக்க விரும்புகிறேன். செல்வன் சார், இப்ப இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திரு சீனிவாசன் கேள்வி எழுப்பிய காரணத்தால் இங்க தேசிய அளவு விவாத பொருளாக மாறி இருக்கு. நிறைய சிக்கல்கள், சவால்கள் எதிர்கொள்றாங்க அப்படின்னு வணிகர் தரப்புல சொல்லப்படுது. அதே சமயம் நீங்க சொன்னீங்க, இப்போ அவர் பேசும்போது திருமதி வானதி சீனிவாசன் என்ன சாப்பிடுவாங்க, என்ன பேசுவாங்கிறதெல்லாம் பொது வெளியில பேசுறாரு, தவறு இல்லையான்னு கேக்குறீங்க. ராம் சுப்ரமணியன் சொல்லும்போது அது நகைச்சுவையா பேசும்போது சொல்றாரு, அவருடைய ஸ்லாங்ல சொல்றாரு அப்படிங்கிற நீங்களே அதை ஏத்துக்கிறீங்க. அவருடைய ஸ்லாங்ல ஒரு நகைச்சுவையா பேசுறாரு அப்படின்னு சொல்றீங்க. இல்ல என்ன தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தவறே இல்லையே, நாங்க குற்றம் சொல்லல சார். நாங்க மரியாதைக்குரிய அன்னபூர்ணா உரிமையாளர் ஐயா சீனிவாசன் அவர்கள் மரியாதைக்குரிய அந்த வணிகர் சங்க பேரமைப்பினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ராஜ்குமார் அவர்கள் மிக அழகா சொன்னாரு. அவர் கொங்கு தமிழ்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி, அமைச்சருக்கு புரியுற மாதிரி சொன்னாங்க. அதுலயும் கூட அந்த அவர்களுடைய தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் சகோதரி வானதி சீனிவாசன் உங்க எம்எல்ஏ அம்மா எல்லாம் எங்க இதுக்கு வருவாங்க, சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவையா அமைச்சருக்கு சொன்னாங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, கேளுங்க, ஐயா ராமசுப்பிரமணியன் அவர்களும் மிக நியாயமா சொன்னாங்க. அதுல என்ன சர்ச்சைன்னு கேட்டீங்கன்னா, மறுநாள் அவர் மத்திய நிதி அமைச்சர் இடத்திலும் சகோதரி அந்த சட்டமன்ற உறுப்பினர் இடத்துல ஏதோ அவங்க ஏதோ அவசரத்துல நான் ஏதாவது தெரியாம சொல்லியிருந்தா கூட வருத்தப்படாதீங்கிற மாதிரி ஒரு நட்பு முறையில சொன்னத வீடியோ எடுத்து போட்டது தப்பு. அதை நான் மறுக்கல. அதனாலதான் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த கோவை சிங்காநல்லூர் பகுதியை சார்ந்த சதீஷ் என்கிற பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகியை கட்சியிலிருந்து நீக்கி இருக்காங்க. இந்த வீடியோ வெளியிட்டதுக்கு அவர் காரணமாக இருப்பாரோ என்று வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் பார்க்கலையா சார்? அங்க நிர்வாகி நீக்கி ஓகே, வீடியோ எடுக்கிறவருக்கு யாரும் பார்க்கல, வீடியோ எடுக்க வேண்டாம் யாரும் சொல்லலையா? அது ஒரு பொது வெளி கிடையாது சார். ஒரு அறைக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. நிதியமைச்சர் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் இருக்காரு, அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையில 3 பேர் தான் இருக்காங்க. அப்போ கூடுதலா ஒரு நபர் வீடியோ எடுக்கிறாரு அப்படின்னா அப்போ அங்கேயே கண்டிச்சிருக்காங்க, வீடியோ எடுக்க வேண்டான்னு. ஒரு அமைச்சருடைய அறையில் அந்த 3 பேர் தான் தெரிகிறாங்களே தவிர 3 பேர் மட்டும் இருக்காங்க. அமைச்சருடைய உதவியாளர்கள் இருப்பாங்க. சரி, அத கேளுங்க, நேரடி உதவியாளர்கள், பாதுகாவலர்கள். ஒரு 10 பேர் இருப்பாங்களா சார்? ஒரு 10 பேர் இருப்பாங்களா? அந்த 10 பேர்ல வீடியோ எடுக்கிறது யாருன்னு தெரியாதா? அப்ப வீடியோ எடுக்காதீங்க, அது நாகரிகம் கிடையாது, வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நீங்க அனுமதிக்க மாட்டீங்களா? அதாவது இது இப்படி ஒரு செய்தி ஆக்க வேண்டும் என்கிற நோக்கம் யாருக்குமே இருந்திருக்காது. இவ்வளவு பெரிய சர்ச்சையாகும் சொல்லி அந்த வீடியோ எடுத்த நபருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக பெருந்தன்மையாக அவரே திரு சீனிவாசன் அவர்களோடு மரியாதைக்குரிய எங்கள் தலைவர் அண்ணன் அண்ணாமலைக்கு இருந்த நட்பின் காரணமாக அவர் நேரடியா மன்னிப்பு கேட்காரு. அண்ணன் வருத்தப்படாதீங்க, தப்பு நடந்து போச்சுன்னு. அது போக
இந்த வீடியோ எடுத்ததாக சொல்லப்படுகிற அந்த கோயம்புத்தூர் பகுதியை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் சதீஷ் அவர்கள் கட்சியில இருந்து நீக்கப்பட்டிருக்கார். இதை விட என்ன வேணும்? நீங்க வந்து மறுபடியும் ஐயா கட்சியிலிருந்து நீக்கினா வீடியோ எடுத்தது இல்லைன்னு ஆயிடுமா? வீடியோ வெளியிட்டது இல்லைன்னு ஆயிடுமா? வீடியோ எடுக்கிற மாதிரி எடுங்க, அது வெளியிடுங்க, அப்புறம் நடவடிக்கை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்க இதை வந்து முடிச்சு போட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? ஐயா ராமசுப்ரமணியம் அவர்கள் சொன்னாங்க, இந்தியாவிலேயே மிக உயர்ந்த ஒரு இலாக்காவை கவனித்து வரக்கூடிய ஒரு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்கக்கூடிய ஒரு அறையில அவருடைய அனுமதி இல்லாமலும் அவருக்கு தெரியாமலையும் அவருடைய பார்வை இல்லாமலும் இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? சார் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க சார். நீங்களும் நானும் நடந்து போகும்போது நாம நம்முடைய உடல் மொழி, நம்முடைய பேச்சு மொழி, பேசுறது என்ன பேசுறோம் வைக்கோங்கிறத யார் வீடியோ எடுக்க நமக்கு தெரியாது சார். இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா இருக்கு பாருங்க, சமூக ஊடகங்களுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. அதனால ஐயா ராமசுப்ரமணிய ஐயா வந்து நான் ரொம்ப பெரிதும் மதிக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஆளுமையாக நினைக்கக்கூடிய அவங்களே கூட எங்க கட்சிக்குள்ள ஒரு முடிச்சு போட பாக்காங்க. எதுக்குன்னு அண்ணன் அண்ணாமலைக்கும் வானதி சீனிவாசனுக்கும் இருக்கிற ஒரு கருத்து மோதல் இருக்கிற மாதிரியும். வானதி சீனிவாசன் ஒண்ணு சொல்றாங்க, அந்த சீனிவாசன் பேசியது தனிப்பட்ட என்னுடைய விவகாரத்தை ஒரு பொது வெளியில பேசியிருக்க தவறுன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் அண்ணாமலை மன்னிப்பு கேட்கிறாரு. முரண்பாடா இருக்க. நான் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க, பாரதிய ஜனதா இப்ப தமிழகத்துல பாஜகவுக்கு ஒரு பொறுப்பு குழு நியமிச்சிருக்காங்க. நான் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க சார். ஒரு பொதுக்குழு, அந்த பொறுப்பு குழு எதுக்கு இருக்கு தெரியுமா? கட்சியினுடைய நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு, உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்துவதற்கு அந்த குழு இருக்கு. இது ஒரு இவ்வளவு பெரிய சர்ச்சையை வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வேற வேலையே கிடையாது சார். காங்கிரஸ் கட்சி காணாமல் போய் ரொம்ப நாள் ஆயிட்டு. அதாவது நான் அடிக்கடி சொல்றது உண்டு, தூண்டில் மீன் போட்டு நீங்க புடிச்சிட்டு இருக்கீங்க. எங்க உத்தரப்பிரதேஷ், குஜராத் போன்ற மாநிலத்துலதான் அத்தனை இடத்துல காங்கிரஸ் கட்சி பிரதிநிதியா நீங்க காணாம போயிட்டீங்க. மைனாரிட்டி ஆட்சி நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. இந்திய சுதந்திர காணாம போனது நீங்க வந்து எங்களை காணாம போயிட்டீங்கன்னு சொல்லாதீங்க. தேவையில்லாத வார்த்தைகள் உபயோகப்படுத்தாதீங்க. ஆட்சிக்கு வர முடியாது. The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakam near US சத்தியம் சாத்தியமே தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். திரு ராமசுப்ரமணியம் சார், இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற வரும்போது இது இப்போது ஏற்பட்டதான் பிரச்சனையா? கடந்த காங்கிரஸ் ஆட்சியில கூட ஜிஎஸ்டி வரிகள் இருந்தது, அதுக்கு பிறகு அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி ஜிஎஸ்டியா கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது இன்னும் ஒவ்வொரு முறையும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துல சில திருத்தங்களை மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா சார், இப்ப இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரணும்னு அந்த பேச ஆரம்பிச்சதே காங்கிரஸ் பீரியட்ல தான் சார். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரிஜினலா பாத்தீங்கன்னா ஈவன் வாஜ்பாய் பீரியட்லேயே இட் வாஸ் மூட்டட். சப்சிக்வெண்ட்லி அதுக்கு ரொம்ப அதிக வலு பெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் மன்மோகன் சிங் பீரியட்ல வந்தது. ஆனால் அது அவங்க ஆட்சி பீரியட்ல அதை கொண்டு வர முடியல அப்படிங்கிறது வேற விஷயம்.
இவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா எதுக்காக கொண்டு வந்தாங்க? கிட்டத்தட்ட 30 வரிகளை எல்லாத்தையும் ஒன்றை ஒருங்கிணைத்து ஜிஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுல நிறைய அப்பப்ப ஏதோ பிரச்சனைகள்லாம் ஆரம்பத்துல இருந்தே இருந்துட்டு இருக்கு. அது சரி செய்வதற்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன போல ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், ஒன்னொன்னுக்கு ஒன்னொன்னு போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஓரளவு இன்ஃபேக்ட் நடவடிக்கை எடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துல அந்த திருத்தங்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்களே, அது சரியில்லை. அதை கொண்டு வரணும் என்பதுதான். இன்னும் இப்ப எனக்கு முன்னாடி பேசின இந்த ஹோட்டல் உரிமையாளர்களுடைய சங்கத்தை சேர்ந்தவர் அவர் சொல்லும் பொழுது, நாங்க இந்த இஷ்யூவை நாங்க நேரடியாக ஃபைனான்ஸ் மினிஸ்டர்கிட்ட பேசினோம். 30 நிமிஷம் அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாங்க, நான் சரி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி உறுதிமொழி தந்தார்கள். அப்படிங்கிறது சொன்ன பிறகும் கூட அதுக்கு சரியான தீர்வு கிடைக்கல. அதைத்தான் இன்னைக்கு நேற்றுக்கு முந்தான திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் எடுத்து சொல்கிறார். அது சொல்லும் பொழுது, சார் நீங்க கொஞ்சம் அதிகமான நம்ம டாக்ஸ் ரேட் அப்ப போடாலும் பரவாயில்ல, ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. இது என்ன சார் தப்பு? இதை விட யாரும் நேர்மையா பேசவே முடியாது சார். 5 ஒண்ணுக்கு 5, இன்னொன்னுக்கு 12, இன்னொன்னுக்கு 18, இன்னொன்னுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு வரும்பொழுது ஏதோ ஒரு லெவல்ல நீங்க யூனிஃபார்மா நீங்க போடுங்க. ஏன்னா எங்களுக்கு கால்குலேஷன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, கம்ப்யூட்டர்ல ஏத்துறது கஷ்டமா இருக்கு, பில் போடுறது கஷ்டமா இருக்கு, இன்புட் கிரெடிட் எடுத்துக்கிறது கஷ்டமா இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த யார் ஜிஎஸ்டி அபிஷியல்ஸோ அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்குமே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கட்டும். ஈவன் இஃப் இட் இஸ் கோயிங் டு பி ஸ்லைட்லி மோர், we have no problem. இதை விட அற்புதமா யாருமே சொல்ல முடியாது சார், ஆனஸ்டா பேச முடியாது சார். அப்படி பேசியிருக்காங்கன்னா அதனுடைய உண்மையான பொருளை புரிந்து கொண்டு நீங்க அடுத்த இதுல சார் முதல்ல ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்த வரைக்கும் தப்பே கிடையாது சார். அவங்க நிதானமா எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க, சரி பாப்போன்னு அது முடிஞ்சு போச்சு. 2வது நாள் தான் சார் அங்கதான் அரசியல் ஆரம்பிக்கிறது. இங்கதான் எதுக்கா இந்த வீடியோ வந்தது? இப்ப இன்னும் அவங்க கட்சியை சேர்ந்தவர் யாரோ ஒருத்தர ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், எதுக்காக இந்த வீடியோ எடுக்கப்பட்டது? இட் இஸ் நாட் ஏதோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தெரியாம எடுத்துட்டாங்க சொல்றாங்களே. தெரியாம எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு செல்வம் சார். சார் எப்படி சார் நீங்க தான் கேக்குறீங்களா சார்? நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4 பேர் அங்க உட்காந்துருக்காரு நான் பாக்குறேன் சார். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வானதி சீனிவாசன், அதுக்கப்புறம் 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி இன்னும் 10 பேர் நீங்க சொன்ன போல 10 பேர் வேணா இருக்கட்டும். 11வது பேரா ஒருத்தர் ரிவ்யூ எடுக்கிறாங்க. எப்படி சார் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு க்ளோஸ் ரூம்ல ஒரு 4 சவத்துக்குள்ள இருக்கக்கூடிய இடத்துல எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எப்படி சார் எடுக்க முடியும்? அது எப்படி அலோவ் பண்ண முடியாது? இதெல்லாம் எவ்வளவு சீரியஸான பிரச்சனை இது. அதை எடுத்தது காரணம் என்னன்னா, டெஃபினட்டா தேர் இஸ் அ ப்ராப்ளம் பிட்வீன் வானதி ஸ்ரீனிவாசன் அண்ட் அண்ணாமலை. அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. இப்ப நான் நீங்க சொன்னாப்புல இந்த யாரோ ஒருத்தர் ரிமூவ் பண்ணதுனால இது சரியா போயிடுதுன்னு அர்த்தமா? அப்ப வீடியோ மூலமா என்ன எதிர்த்து கேள்வி கேட்டா இதுதான் கதி அப்படின்னு மறைமுகமா சொல்ல வராங்க நினைக்கிறீங்களா? ஏன் சார் என்னவோ சொல்றீங்க? இல்ல நான் என்ன சார், ஒரு மிஸ்டர் செல்வம் சார் ஒரு நிமிஷம் எனக்கு அலோவ் பண்ணுங்க. அதாவது வீடியோ எடுக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பு. அது நம்ம தெருவில் போகும்போது எடுத்தாங்க, போனாங்க, வந்தாங்க, வேற விஷயம். ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு அறையில உட்காந்து பேசி டிஸ்கஷன் இருக்கும்பொழுது அந்த நேரத்தில் யாரோ எடுக்கிறாங்கன்னா இட்ஸ் அ வெரி சீரியஸ் வயலேஷன் சார். இந்த புரோட்டோகால் வயலேஷன் அப்படிங்கிறது அதுல இருக்கின்றது. ஆனா அவங்க எப்படி எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் பிஜேபியில இருக்கக்கூடிய உட்கட்சி புகைச்சல். அது மிகப்பெரிய அளவிற்கு அங்க வந்திருக்கின்றது. நீ பெரிய நான் பெரியவனான்னு சொல்லிட்டு கோவையில அந்த அம்மா பெரியவங்களா அல்லது நான் அண்ணாமலை பெரியவங்களான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு டசல் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதனால எடுத்து விட்டாங்க. இப்ப நீங்க சொன்னாப்புல இவரை ரிமூவ் பண்ணிட்டு அந்த எடுத்த வீடியோ போயிடுதுன்னு அர்த்தமா? இன்னும் அது வைரலா எல்லா இடத்துலயும் பரவிட்டு தான் இருக்கு. ஆகவே ஒரு யாரையுமே இன்சல்ட் பண்ணக்கூடாது. அது ஒரு பிசினஸ் மேன் இருக்காங்கன்னா அவர்கிட்ட அவருடைய பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு தீர்வு காணணுமே விட்டு அதுக்கு அவரை விண்டிக்டிவா பார்க்கக்கூடிய நிலைமை கூடவே கூடாது. அதைத்தான் அவங்க செய்து கொண்டாங்க. இது ரொம்ப டேஞ்சரஸான ட்ரெண்ட் என்றுதான் நான் சொல்லுகிறேன். இதை விட ரொம்ப டீசென்டா மிஸ்டர் ஸ்ரீனிவாசனை போல இதை ஹேண்டில் பண்றதுங்கிறது யாராலையும் முடியாது. அவ்வளவு அழகா பண்ணிருக்காரு. அவருக்கு உரிய மரியாதை ஆஸ் லீடிங் பிசினஸ் மேன் கொடுத்திருக்கணும். அது கொடுக்காம அவரை இன்சல்ட் பண்ணதான் நான் கருதுகிறேன். ஓகே சார். இது ராஜ்குமார் சார், இப்போ இந்த பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இந்த ஜிஎஸ்டி தொடர்பா. இதெல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, நிறைய வரிகள் இருந்தது, அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்த பிறகும் கூட உங்களுக்கு நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கா? இப்போ இதுக்கு முன்னாடி இந்த சிக்கல்கள் நீங்க ஃபேஸ் பண்ணலையா? அண்ணன் ராமசுப்ரமணியன் அவர்கள் பேசும்போது மிக அழகாக சொன்னார்கள்.
சீனிவாசன் கேட்டது ஒரு யூனிஃபார்ம் டாக்ஸ் அமைப்பை கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்திருக்க வேண்டும் என்பதை சொன்னார்கள். ஓகே. ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது கொண்டு வரப்பட்ட அந்த 2017ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பொழுது ஒரே நாடு ஒரே வரி என்கிற கோஷத்தோடு தான் அது அமல்படுத்தப்பட்டது. ஓகே. இப்பொழுது எங்கே இருக்கிறது ஒரே நாடு ஒரே வரி என்கிற அமைப்பு? ஒரே நாடு என்று வைத்திருக்கிறோமே தவிர வரிகள் என்பது பலவிதமாக இருக்கின்றது. அதைத்தான் அண்ணன் சீனிவாசன் அவர்கள் அந்த அரங்கத்திலே தெளிவாக 4 விதமான வரி அமைப்பு இருப்பது வணிகர்களுக்கும் சிரமம், பொதுமக்களுக்கும் சிரமம், வரி கட்டுபவர்களை தவிர அந்த அமைப்பை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற அதிகாரிகளுக்கும் சிரமம், எப்படி இந்த வரி ஏய்ப்பினை தடுப்பது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த அதிகாரிகளுக்கும் சிரமம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். சரி சார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த வரி விதிப்பு என்பது அனைத்து மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து மாநிலங்களோடு தொடர்புடைய அந்த வரி அதிகாரிகளையும் வரி விதிப்பு அதிகாரிகளையும் ஒருங்கிணைத்து ஜிஎஸ்டி கவுன்சில் என்கின்ற ஒரு அமைப்பை வைத்து அதன் மூலமாக இந்த வரி அமைப்பு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அதுதான் உண்மை, அது யதார்த்தமும் கூட. ஆனால் அதை அமுல்படுத்துகின்ற அனைத்து அதிகாரமும் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு இருந்தாலும் கூட மத்திய அரசு தன்னுடைய அதிகாரத்தை வைத்து இதை ஒருங்கிணைத்து ஒரே வரியாக விதித்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு காணப்படும். அதே நேரத்தில் வணிகர்களும் இதை எளிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழல். வணிகர்கள் அடிமைகளாக இன்றைக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை யதார்த்தமாக சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விவாதமே வணிகர்கள் அடிமைகளை போல நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், ஜிஎஸ்டி வரி விதிப்பு கொண்டு வந்த பிறகு 1000க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலினால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 2017 இருந்து கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள் 1000க்கும் மேற்பட்ட திருத்தங்கள். இந்த 1000க்கும் மேற்பட்ட திருத்தங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி இந்த அடித்தட்டு நடுத்தர கீழ்மட்ட வணிகர்களுக்கு இருக்கிறதா என்று சொன்னால், சிறு குறு வணிகர்களுக்கு நிச்சயமாக இது பற்றிய யதார்த்தமான அறிவு இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. குறிப்பாக சொல்ல போனால் அந்த வரி விதிப்பை செய்து கொண்டிருக்கின்ற அதிகாரிகளுக்கே புரிதல் மிகவும் குறைவு. இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பை பொறுத்தவரை இதை இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜிஎஸ்டி கமிஷனரால் கொண்டு வரப்பட்ட ஒரு குறிப்பை கூட அவர்கள் பின்பற்ற முடியாத நிலையில் இருக்கிறது என்பதை நான் கண்கூடாக தினசரி காண்கிறேன். ஏனென்று சொன்னால், ஒரு பொருள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லுகின்ற பொழுது இவே பில் என்று ஒன்று இருக்கும். அந்த இவே பில்லிலே டாக்ஸ் சஃபர் ஆகி இருக்கும். அதாவது விதிக்கப்பட்ட வரி வசூலிக்கப்பட்டிருக்கும், அரசுக்கு செலுத்தப்பட்டிருக்கும். ஆனாலும் கூட அந்த மொபைல் எண் அல்லது அந்த எண் அந்த கடையினுடைய எண் தவறுதலாக இருந்தாலோ, வீதி மாற்றி எழுதப்பட்டிருந்தாலோ, ஏதோ ஒரு சிறிய தவறாக இருந்தாலும் கூட அதை பிடித்து வைத்துக் கொண்டு அதற்கு அபராதமும் வட்டியும் விதிக்கின்ற ஒரு சூழல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. கொண்டு வரணும், மாற்றங்கள் வணிகர்களுக்கு இன்னும் புரியுற வகையில கொண்டு வரணும்னு சொல்றீங்க. இன்னும் எளிமைப்படுத்த வேண்டும், முரண்பாடுகள் களையப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின், அதே நேரத்திலே உணவு வணிகர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அசினா மேடம், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டு திரு சீனிவாசனுக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக இதோடு நம்ம இதை முடித்து வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. வீடியோ எடுத்து வெளியிட்டு மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? குழந்தையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டுவதுதான் பிஜேபியின் வழக்கம். அதாவது ஒரு தொழிலதிபர் நல்லா தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இல்ல ஒரு அரசியல்வாதி நல்லா அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, இல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் இவங்களை எதிர்த்து பேசுறாங்கன்னா உடனே சிபிஐ, உடனே ஐடி அப்படின்ட்டு ரெய்டு வச்சு வீடியோ வச்சு இவங்க ஆட்சி அமைத்து கொண்டிருக்கிறாங்க. சோ அத தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமா இவர்களை உதாசீனப்படுத்தி விட்டார்கள், நிராகரித்து விட்டார்கள் என்பதற்கான பெரிய எடுத்துக்காட்டு தான் 40க்கு 40 பாண்டிச்சேரி உட்பட இந்திய பாராளுமன்ற வரலாற்றிலே 40க்கு 40 தமிழ்நாடு இவர்களை டோட்டலாக ஒட்டுமொத்தமாக நிராகரித்துள்ளது என்பதுதான் நிதர்சன உண்மை. அது என்னங்க, ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் தி நேஷன், இந்திய ஜனநாயக நாட்டுல 140 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டோட பினான்ஸ் மினிஸ்டர் சாதாரணமா அந்த அம்மா உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா?
பக்கத்துல வானதி ஸ்ரீனிவாசன் அந்த சைடு உட்காந்துட்டு இருப்பாங்களா, இங்க வந்து அன்னபூர்ணா ஓனர் ஸ்ரீனிவாசன் உட்காந்துட்டு இருப்பாரு. எழுந்திருச்சு இந்த அம்மா முன்னாடி இப்படி மன்னிப்பு கேட்பாரா? வீடியோ யாரோ எடுத்து ரிலீஸ் பண்ணிடுவாங்களா? அவ்வளோ பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், அவ்வளோ பிரீச் ஆஃப் புரோட்டோகாலா, அவ்வளோ அளவுக்கு வந்து நம்ம இந்தியன் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து வீக்கா இருக்கா? ஹையஸ்ட் ஆஃப் தி ரேங்க்ஸ்ல இன் ஆர்டர் பிரைம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டருங்க. இதெல்லாம் நம்ப முடியுமா? இதெல்லாம் நம்ப முடியுமா? அப்ப பிரீச் ஆஃப் செக்யூரிட்டியா? அப்ப வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு பினான்ஸ் மினிஸ்டருக்கு பிரீச் ஆஃப் செக்யூரிட்டி பண்ணுதாங்க. எங்க அகங்காரத்தின் உச்ச கட்டங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள். வெங்காய விலைவாசி கிட்ட வெங்காயத்தை நான் சாப்பிட்றதே இல்லைன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல வந்து வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இட்ஸ் நாட் அட் ஆல் நேச்சுரல் கலாமிட்டின்றாங்க. அப்ப மழை எல்லாம் போயிட்டு நம்ம பெய்ய வைக்கிறோமா? இந்த மாதிரி என்ன சயின்ஸ் பேசுறாங்க, என்ன சயின்டிபிக்கா பேசுறாங்க? பினான்ஸா தெரியல உங்களுக்கு, நான் சயின்ஸ் கூடவா தெரியல? நேச்சுரல் கலாமிட்டி வெள்ள பாதிப்புல நம்ம சத்தளிச்சிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் செத்து, நிறைய பேர் செத்து பழச்சு அத்தனை அளவுக்கு பொருளாதார பிரச்சனைகளுக்கு உட்பட்டு மிதந்து எழுந்து வந்திருக்கிறோம். இந்த அம்மா வந்து ஃபண்டு கொடுமா அப்படின்னா நாட் நேச்சுரல் கலாமிட்டிங்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் தமிழன், நாங்கள் தமிழர்கள், நாங்கள் தமிழ் மரபை மதிக்கிறவர்கள் என்று சைனாக்காரனை கூட்டிட்டு வந்து மாமல்லபுரத்துல ஊஞ்சல் ஆடுறதுக்கா இருக்கு தமிழ்நாடு. அதுக்கப்புறம் திருக்குறளுக்கு வந்து உலக அரங்கில திருக்குறள் கல்ச்சரல் சென்டர் ஓபன் பண்றாரு மாண்புமிகு பாரத பிரதமர். எங்க தமிழர்களின் சுயமரியாதை எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நாங்கள் வீழ்ந்து விட மாட்டோம், நாங்கள் எழுந்து நிற்போம். அது ஸ்ரீனிவாசன் ஆனாலும் சரி, அக்பர் ஆனாலும் சரி, ஆண்டனி ஆனாலும் சரி என்கிறது தமிழ்நாடு மரபு. உத்தரப்பிரதேசம் மாதிரி குஜராத் மாதிரி வாய மூடிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்க என்ன வேணாலும் மத பிரிவினைகளை அங்கு உண்டு பண்ணிவிடலாம், அதெல்லாம் இங்க தமிழ்நாட்டுல நடக்காது என்பதை வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்க ஏங்க நான் நிர்மலா சீதாராமனை தெரிந்து கொள்ளுங்கள். அவங்க தமிழரா கன்னடாவான்ற சர்ச்சையே இன்னும் முடியவில்லை. தமிழரா இருந்தா தமிழ்நாட்டுக்கு ₹1 கொடுத்திருக்க மாட்டாங்களா? ₹1 கொடுத்திருக்க மாட்டாங்களா? அந்த அம்மா முதல்ல தமிழரா, அந்த அம்மா முதல்ல கன்னடிக்காவா, இல்ல அந்த அம்மா முதல்ல தெலுங்கானாவா, இல்ல அம்மா அந்த ஒரேடியா வந்து வட இந்தியாவா? முதல்ல அவங்க கிளாரிஃபை பண்ணட்டும். இங்க வந்து ஒரு தமிழரை வந்து பிரதமராக என்னது என்னது உங்கள மாதிரி ஆட்களால தான் காங்கிரஸ் கட்சி காணாம போயிட்டு என்னது? ஹலோ மிஸ்டர், காங்கிரஸ் கட்சியோட வெற்றி பத்தி அவங்க பேசிட்டு இருக்காங்க சார். போயிட்டீங்களா? நீங்க காணாம போயிட்டீங்களா, நான் காணாம போயிட்டீங்களான்னு சொல்லி கேளுங்க. உங்க பேர் நீங்க திமுக தோல்ல நான் பிஜேபி சொல்லிட்டு என் பேரு சொல்லிட்டு பப்ளிக்ல திமுக தோல்ல உட்கார்ந்து நீங்க உயரத்தை காமிக்கீங்க. 2026ல நீங்க இல்லாமல போயிருவீங்க. திமுகவோட தோல்ல ஏறி உட்கார்ந்து உறுப்பினர் எங்களுக்கு திமுக ஒண்ணுதான். அதனால நீங்க வந்து தேவையில்லாம பேசாதீங்க. ஒண்ணு சமதம் மாதிரி ஒரு விஷயமும் தெரியாம எதையாவது பேசாதீங்க. தமிழர்களோட சுயமரியாதையை சூறையாடி கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நீங்க கண்டிக்கிறோம். ஒரு பெண்ணாக உங்க சுயமரியாதையை பார்த்துட்டா தமிழ்நாட்டுல நடக்கிற உத்தரப்பிரதேசத்துல முஜஃபர் நகர்ல 22 வயது பெண் மார்பகம் மறுக்கப்பட்டு பெண் உறுப்பில் கத்தி சொருகப்பட்டு கதிர்வாளால் ஊதி உடல் சிதைக்கப்பட்டு கேங் ரேப் பண்ணி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் உத்தரப்பிரதேசத்துல. ஒரு பாஜகவோட முடியாது. என்ன சார் இந்த பர்சன் யாருன்னு எனக்கு தெரியல. சும்மா நான் பேசும்போது அவர் வந்து குறுக்க பேசிட்டே இருக்காரு. சொல்லிட்டேன் அவர் பொய்யெல்லாம் பேசிட்டே இருப்பாரு. நீங்க விட்டுட்டே இருப்பீங்களா? இப்படி வந்து கற்பழிக்கப்படும் போது அந்த அம்மா வாய் திறக்க மாட்டாங்களா? அதெல்லாம் கரெக்டா? நீங்க வெஸ்ட் பெங்கால் இப்ப ஒரு டாக்டர் திண்டுக்கல்ல வந்து நாங்களே கொடி பிடிச்சிட்டோம் சார். வெஸ்ட் பெங்கால பத்தி யூபில என்ன காட்டுனீங்க அத பத்தி பேசுங்க. உத்தரப்பிரதேசத்துல இப்ப நான் ரீசெண்டா ஒரு இஷ்யூ சொன்னேன். நேரம் குறைவா இருக்கு, நிகழ்ச்சி முடிக்கணும் மேடம். நேரம் குறைவா இருக்கு, நிகழ்ச்சி முடிக்கணும். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 4 பேருக்கும் மிக்க நன்றி. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.